Greetings to all in the wonderful name of our Lord and Savior Jesus Christ. ஆண்டவரும் இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். It's a privilege and honor to serve the Lord. கர்த்தரை ஆராதிப்பது, அவரை ஊழியம் செய்வது அது ஒரு பெரிய கனம் உள்ளதாகவும் ஸ்லாக்கியம் உள்ளதாகவும் இருக்கிறது. I want you to listen to God's word. தேவனுடைய வார்த்தையை நீங்க கவனிக்கும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். As the Lord stirs up his word in your heart, உங்களுடைய இருதயத்திலே தேவன் வார்த்தையை பயன்படுத்தும்போது the Lord will cleanse you, கர்த்தர் உங்களை sanctify you, உங்களை பரிசுத்தப்படுத்துவார், and make you more holy and worthy. உங்களை இன்னும் பரிசுத்தமும் பாத்திரமானவர்களா மாத்துவார். Hallelujah. Hallelujah. God always has a plan. தேவனுக்கு எப்பொழுதும் நம்மை குறித்து ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். God doesn't do anything without the planning. தேவன் எந்த ஒரு காரியத்தையும் திட்டம் போடாமல் செய்ய மாட்டார். That's why he took some time to create this earth. அப்படிதான் தேவன் இந்த பூமியையும் படைத்தார். And he will take time to do something in your life. உங்களுடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு காரியத்தை செய்வதற்கு தேவன் கொஞ்சம் நேரத்தை எடுத்துக்கொள்கிறார். He makes all things beautiful in his time. அவருடைய நேர்த்தியான நேரத்திலே சகலத்தையும் நேர்த்தியாக செய்து முடிக்கிறார். But we don't have the patience to wait. ஆனால் காத்திருப்பதற்கு நமக்கோ பொறுமை இல்லாமல் இருக்கிறது. When the book of Jeremiah says like this, எரேமியா புத்தகத்துல எரேமியா இப்படியாக சொல்லும்போது in chapter 29 verse 11, 29ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல அவர் இப்படியாக சொல்றார், for I know the thoughts that I think towards you, says the Lord, நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். It's a thoughts of peace and not of evil. அவைகள் சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளை தவிர தீமைக்கு ஏதுவான நினைவுகள் அல்ல. To give you future and hope. உங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்துமானையும் அவருக்கு நல்ல ஒரு நம்பிக்கையும் கொடுக்கும்படிக்காக. Those who are watching me on YouTube channel, greetings in Jesus name. இந்த மாதிரி யூடியூப் சேனல் மூலமாக நேரடியாக நீங்க பார்த்து கொண்டிருக்கிறவர்களுக்கு இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். The Lord will speak to you today. கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு கூட பேசுவார். The Lord will heal you today. கர்த்தர் இன்றைக்கு உங்களை சுகப்படுத்துவார். The Lord will bless you today. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God has a plan over your life. உங்க வாழ்க்கையிலும் தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். Amen. Amen. Hallelujah. Hallelujah. God says in his word, தேவன் தம்முடைய வார்த்தையில் இப்படியாக சொல்லுகிறார், I know your thoughts. உங்களுடைய நினைவுகள் எல்லாம் நான் அறிந்திருக்கிறேன். Sometimes our thoughts are depressing. சில நம்முடைய நினைவுகள் நம்மளை அழுத்தம் கொடுக்கும். Our thoughts are not really hopeful. நம்முடைய சிந்தைகள் நினைவுகள் ஒரு நம்பிக்கையை கொண்டு வராததாக இருக்கும். It's hopelessness. அது நம்பிக்கையற்றதாக இருக்கும். Because these are the days Satan is busy at work. ஏனெனில் இந்த காலகட்டத்தில் தான் சாத்தானானவன் மிகவும் சுறுசுறுப்பாக தன் வேலையை செய்து கொண்டிருக்கிறான். Because these are the days he has the time to do some work. ஏன்னா இந்த காலகட்டத்தில் தான் அவனுக்கு ஒரு சில காரியத்தை செய்வதற்கு வேண்டிய நேரங்கள் இருக்கிறது. Because these are the last days. ஏன்னா நம்ம கடைசி நாட்கள் இருக்கிறோம். But he is not going to win. ஆனால் அவன் நிச்சயமாக ஜெயிக்க போகிறது இல்லை. He will fail. அவன் தோற்கப்பட்டு போவான். எத்தனை பேர் சொல்றீங்க? அவன் தோல்வி அடைவான், தோற்கப்பட்டு போவான். எத்தனை பேர் சொல்றீங்க? Can you say Satan will fail? நீங்க சொல்ல முடியுமா சாத்தான் தோத்து போவான்? In my life, என்னுடைய வாழ்க்கையில, in my family, என்னுடைய குடும்பத்துல, in my children's life, என்னுடைய குடும்பத்துல, in my ministry, என்னுடைய ஊழியத்துல, in my future, என்னுடைய எதிர்காலத்துல he will fail. அவன் தோற்கப்படுவான். Why? ஏன் அவன் தோல்வி அடைவான்? The word of the Lord says, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, God comes to give us future and hope. தேவன் உங்களுடைய எதிர்காலமும் உங்களுடைய நம்பிக்கையும் கொண்டவராக இருக்கிறார். When God says future and hope, கர்த்தர் இந்த இடத்துல எதிர்காலமும் நம்பிக்கையும் என்று சொல்லும்போது, it's not something he is going to do. ஏதோ ஒரு காரியத்தை இனிமேல் செய்ய போகிறார் என்பது அர்த்தம் அல்ல. It is done. ஏற்கனவே அது முடிந்து விட்டது, செய்தாயிற்று. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. Hallelujah. He says to give. அவர் சொல்றார், உங்களுக்கு கொடுக்கிறேன். To give. உனக்கு கொடுத்துட்டேன். To give. உனக்கு கொடுக்கிறேன். To give. உனக்கு கொடுக்கிறேன். கொடுக்க போறேன்னு சொல்ல. To give. உனக்கு கொடுத்துட்டேன். Hallelujah. Hallelujah. When God says give, உனக்கு கொடுக்கிறேன்னு சொல்லும்போது, he is always giving. அவர் எப்பவுமே கொடுத்து கொண்டு இருக்கிறார், கொடுத்து கொண்டே இருப்பார். Heaven is the only place which is always
dispatching something. பரலோகம் மாத்திரம்தான் எல்லாமே உங்களுக்கு கொடுத்து கொண்டு அனுப்பு கொண்டிருக்கிற இடமாக இருக்கிறது. Church will get closed. சபை வந்து ஒருவேளை மூடப்பட்டிருக்கலாம். Shopping mall will be closed. கடைகள் கூட வந்து மூடப்பட்டிருக்கலாம். Hospital will also be closed. ஆஸ்பத்திரி கூட மூடப்பட்டிருக்கலாம். Government buildings will get closed. அரசாங்கம் கட்டடங்கள் கூட மூடப்பட்டிருக்கலாம். But heaven. ஆனால் பரலோகம். But heaven. பரலோகம். Heaven. பரலோகம். Our heaven. நம்முடைய பரலோகம். Our heavenly Father. நம்முடைய பரலோகத்தின் பிதா. He kept heavens open and is giving. எப்பொழுதும் அந்த பரலோகத்தை வந்து திறந்து வைத்துக் கொண்டு உங்களுக்கு கொடுத்து அனுப்பி கொடுத்து கொண்டே இருக்கிறார். To give you future and hope. உங்களுக்கு நம்பிக்கையும் எதிர்காலத்தையும் கொடுக்கும்படிக்காக. As believers we always think, what is my future? விசுவாசிகளா இருக்கிற நம்ம எப்பொழுதுமே ஒரு காரியம் கேட்கிறது, எப்படிப்பா என் எதிர்காலம், என்னதுப்பா என் எதிர்காலம்? God is saying your future is settled. கர்த்தர் சொல்றார், உன் எதிர்காலம் எல்லாம் சரியாக அமைந்து விட்டது. ஏதோ ஒரு 5 கிரவுண்ட் இருந்தா செட்டில்ட் இல்ல, நீ செட்டில்ட். ஹalleluya. பரலோகம் சொல்லுகிறது நீ செட்டில்ட். உங்களுடைய வாழ்க்கை heaven says you are settled. பரலோகம் சொல்லுகிறது உன்னுடைய எதிர்காலம் முடிந்து விட்டது, எல்லாம் நல்ல முறையில் அமைந்து விட்டது. ஹalleluya. 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 But what we as believers don't know is this. ஆனால் விசுவாசிகளா இருக்கிற நாம் இத குறித்து என்ன அறிந்து கொள்ள வேண்டும்? God's plans are always best plans. தேவனுடைய திட்டங்கள் எப்போதும் நமக்கு சிறப்பானவைகளா இருக்கிறது. It is meaningful. It is meaningful. அது ரொம்ப அர்த்தமுள்ளதாக இருக்கிறது. It is purpose filled. அங்கே வந்து முழுவதுமாக நோக்கம் கொண்டதாக இருக்கிறது. It brings us victory. அது வெற்றியை கொண்டு வருகிறது. It brings us blessing. அது ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது. It brings us accomplishment. அது வந்து எல்லா விதத்தையும் நிறைவேறுதலாக இருக்கிறது. It demonstrates the kingdom power. தேவனுடைய பரலோகத்து ராஜ்யத்தினுடைய வல்லமையை நிறைவேற்றுவதாக இருக்கிறது. It's lifting glory whatever God does. தேவன் என்னென்னலாம் நம்முடைய வாழ்க்கையில செய்கிறார் அவைகள் எல்லாவற்றையும் ஒரு மகிமையை கொண்டு வரதாக இருக்கிறது. He takes glory. அவர் மகிமையை எடுத்துக் கொள்கிறார். He elevates his children. அவர் தம்முடைய பிள்ளைகளை வந்து பலப்படுத்துகிறார். He will exalt his people. அவர் தம்முடைய ஜனங்களை உயர்த்துகிறார். That's why he says I'm giving you future. ஆகையால தான் அவர் சொல்றாரு, நான் எதிர்காலத்தை கொடுக்கிறேன். Not as the world gives. சும்மா உலகத்துல கொடுக்கிற வண்ணமாக அல்ல. It is not the worldly blessings. ஏதோ உலக பிரகாரமான ஆசீர்வாதம் அல்ல. The Bible says, வேதம் சொல்லுது, as your soul prospers, உன்னுடைய ஆத்துமா வாடுகிறது போல in all these things you shall live. உங்களை எல்லாவற்றிலும் நீ நல்லா வாழ்ந்து சுகமாய் இருப்பாயாக. கரங்களை தட்டுங்க பார்க்கலாம். அப்பாவுக்கு 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 உன் ஆத்துமா வாழுகிறது போல நீ எல்லா சௌக்கியமும் பலனும் நன்மையும் கிருபையோடு கூட நீ வாழுவாய். Hallelujah. 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 That's why we have a horn of blessings. ஆகையால தான் நம்ம ஆசீர்வாத கொம்பு உடையவர்களாக இருக்கிறோம். Amen. Hallelujah. God has given us horn of blessings. ஆசீர்வாதத்தின் கொம்பு உடையவர்களாக நம்ம இருக்கிறோம். A horn of anointing. நமக்கு அபிஷேக கொம்பு இருக்கிறார். எல்லா தடைகளையும் முட்டி தகர்த்து ஓடிக்கொண்டே நீ இருப்ப. உனக்கு தடை இல்ல. உனக்கு யாரும் தடை செய்ய முடியாது. வறுமை உன்னை தடை செய்ய முடியாது. The financial lack cannot stop your life. உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையில ஒன்றும் தடை செய்கிறதுக்கோ இடையூறு பண்ணுகிறதுக்கோ ஒன்றும் கிடையாது. The blessings of Abraham. ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் it's yours. உங்களுடையதாங்க. it's yours. உங்களுடையதாங்க. it's yours. உங்களுடையது. Even before creating Adam and Eve, ஆதாம் ஏவாளை கர்த்தர் உருவாக்குவதற்கு முன்பதாகவே செட்டில் பண்ணிட்டு தான் உருவாக்கினார். எல்லாத்தையும் முடிச்சிட்டு நிறைவேற்றிட்டு தான் உண்டாக்கினார். God knows the provisions of our life. தேவன் உங்களுடைய வாழ்க்கையில என்ன அனுக்கிரகம் செய்ய வேண்டும் என்பதை அவர் முன்கூட்டி அறிந்து வைத்திருக்கிறார். God has a plan over your life. தேவன் உங்கள் வாழ்க்கையில ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். The scriptures I want to say to you today, வேதங்கள்லாம் இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அதுல என்னென்ன வசனங்கள் என்று கேட்டால் Isaiah 53 verse 5, he was wounded for our transgression. ஏசாயா 53:5 அதுல பாத்தீங்கன்னா நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு, he was bruised for our iniquities, அவர் நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் நொறுக்கப்பட்டார். the chastisement for our peace was upon him, நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, and by his stripes we are healed. அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம். Church needs to get healed. சபை குணமாக வேண்டும். Church has an infection these days. சபை வந்து இந்த காலகட்டத்தில் ஏதோ ஒரு தொற்றுல பாதிக்கப்பட்டிருக்குது. Our faith is infected.
infected. நம்முடைய விசுவாசமானது ஏதோ ஒரு விதத்துல தொற்றுப்பட்டிருக்குது. Not our bodies, our spiritual life is infected. நம்முடைய சரீர பிரகாரமான வாழ்க்கை அல்ல, நம்முடைய ஆவிக்குரிய பிரகாரமான வாழ்க்கை ஏதோ ஒரு வகையில தொற்றுப்பட்டிருக்கிறது. Because we see ourselves as the world sees us. காரணம் உலகம் எப்படி பார்க்குதோ நம்மை அதே போல தான் நம்மையும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். Your perspective about yourself must be heavenly. உங்களுடைய சரீரத்தை குறித்ததான கண்ணோக்கம் பரலோகத்துக்கு ஏதுவானதாக இருக்க வேண்டும். When you see the prosperity of the world, இந்த உலக பிரகாரமான ஒரு கண்ணோட்டத்தில் நீங்க பார்ப்பீர்களானால் you will get wounded. நீங்கள் நிச்சயமா காயப்படுவீர்கள். Hello? ஹலோ, Can you listen to me? என்னை கவனிக்கிறீங்களா? When you see yourselves as the world sees, உலகம் பார்க்கிற விதமாக உங்களை நீங்கள் பார்க்கும்போது the Bible says, வேதம் என்ன சொல்லுது தெரியுமா? you need to get healed through the eyes of Jesus. இயேசுவின் கண்களாலே நீங்கள் குணமாகிறீர்கள். He took our infirmities. அவன் நம்முடைய அக்கிரமங்களை பலவீனத்தை எல்லாம் எடுத்து போட்டார். Church has an infirmity these days. சபையே இந்த காலகட்டத்தில் சபைகளை சில விதமான பலவீனங்கள் இருக்கிறது. For every sin that you have done, நீங்கள் செய்கிற ஒவ்வொரு பாவத்துக்கும் பாவம் செய்ததுக்கும் for you're going to do also, நீங்கள் இன்னும் செய்ய போகிற பாவங்களுக்கும் Jesus took that place. இயேசு கிறிஸ்து அந்த பாவம் என்ற இடத்தை அவர் எடுத்துக்கொண்டார். For your transgressions, உங்களுடைய மீறுதல்கள் நிமித்தமாக, for your sins, உங்களுடைய பாவங்கள் நிமித்தமாக he was wounded. அவர் காயப்பட்டார். There is a wound on the cross. சிலுவையிலேயும் ஒரு காயம் இருக்குதுங்க. The cross is still bleeding. அந்த சிலுவையானது இன்னும் ரத்தம் சிந்தி கொண்டு கசிந்து கொண்டிருக்கிறது. Because church has an infection. காரணம் சபையில விதமான தொற்று, ஒரு பலவீனம் காணப்படுகிறது. There is no unity in the church. சபையில பாத்தீங்கன்னா ஒரு மனமோ ஐக்கியமோ கிடையாது. There is no prayerfulness in the church. ஒரு ஜெப வாழ்க்கை, ஜெப ஜீவியமுள்ள ஒரு பிரசங்கமோ ஒரு சபையில கிடையாது. 40 days of cleansing meeting they have. 40 நாள் சுத்திகரிப்பு கூட்டம் வச்சிருக்காங்க. Don't have 3 days of fasting prayer, 3 days of cleansing prayer. Let me speak to everybody who says just 3 days or 40 days. It's 365 days in a year is a cleansing day. 3 நாட்கள் சுத்திகரிப்பு நாட்கள், 40 நாட்கள் சுத்திகரிப்பு நாட்கள், 20 நாட்கள் சுத்திகரிப்பு நாட்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறவர்களுக்கு நான் சொல்கிறேன், 365 நாட்களும் நமக்கு சுத்திகரிப்பு நாட்கள் தான். Can I say why I said that? ஏன் அதை என்ன சொல்றேன் நான் சொல்லட்டுமா? David says, தாவீது சொல்றார், my transgression is always before me. என்னுடைய மீறுதல்கள் எப்போதும் எனக்கு முன்பாக இருக்கிறது. Hallelujah. Hallelujah. 40 நாள் மட்டும் சொல்லல, எப்போதுமே இருக்குதுன்றான். Hallelujah. Correct. Hallelujah. Hallelujah. So you and I, we have something before us. ஆகவே நமக்கு முன்பாக உங்களுக்கும் எனக்கும் ஏதோ ஒரு காரியம் நின்று கொண்டே தான் இருந்து When கொண்டிருக்கிறது. you come to God's table, ஆனா நீங்க தேவனுடைய கர்த்தர் திருவிருந்துக்கு வரும்போது there should be a purification. அங்க ஒரு சுத்திகரிப்பு தேவை. Your mind must be pure. அந்த உங்க சிந்தை ஒரு சுத்திகரிக்குமா Your இருக்க வேண்டும். hands must be clean. உங்களுடைய கரங்கள் கழுவப்பட்டதாக Your சுத்தமாக heart இருக்க must வேண்டும். be clean. உங்களுடைய இருதயம் சுத்தமானதாக இருக்க வேண்டும். That's why David says, ஆகையால தான் தாவீது சொல்கிறாரு, when I want to come before you, O Lord, நான் கர்த்தாவே உமக்கு வரும்போதெல்லாம் when I need your Holy Spirit, O பரிசுத்த God, ஆவி எனக்கு வேண்டும் ஆண்டவரே, create in me a clean heart. எனக்குள்ளே இப்படியாக பரிசுத்த இருதயத்தை உண்டாக்கும். He didn't say I will create. நான் உண்டாக்குவேன் சிருஷ்டிப்பேன் சொல்லல. He says create in me a clean heart. அவர் சொல்றாரு, எனக்குள்ள சுத்த இருதயத்தை சிருஷ்டியும். Do we have a clean heart? நமக்கு சுத்த இருதயம் இருக்குதாங்க. We take communion for granted. நம்ம ஏனோ தானோன்னு அந்த திருவிருந்தை எடுத்துக்கொள்கிறோம். Oh, it's just a church tradition. சபையில இருக்கிற ஒரு பரம்பரை, சபையில வச்சிருக்காங்க, நான் எப்படினா எடுத்துப்பேன். Oh, my father took communion. எங்க அப்பா My family took communion. குடும்ப திருவிருந்து எடுத்தது. So I also take communion. நானும் திருவிருந்துல பங்கு It's not a கொள்றேன். tradition. இது ஒரு பாரம்பரிய ஒரு சடங்கு போல வச்சிருக்காங்க. It's a godly thing. ஆனால் அது சடங்கு அல்ல, சம்சாரம் அல்ல, இது தேவனுடைய காரியமாக இருக்கிறது. It's a Bible law. இது வேதத்தினுடைய சட்டபூர்வமாக இருக்கிற பிரமாணங்கள். We have to follow the ways of God. கர்த்தருடைய வழிகளிலே நம்ம பின்பற்றி செல்ல வேண்டும். When David said create in me a clean heart, O God, எனக்குள்ளே சுத்த இருதயத்தை சிருஷ்டிப்பு என்று தாவீது கேட்கும்போது, the next thing he said, அடுத்தது அவர் என்ன சொல்றார் தெரியுமா? renew a steadfast spirit within me. எனக்குள்ளே உற்சாகமான ஆவியை புதுப்பியும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். Hallelujah. Hallelujah. When your heart
is with transgressions. உங்களுடைய இருதயத்திலே சில காரியங்கள் மீறுதல் போது அல்லது இருதயம் மீறும் போது You don't have the Spirit of God. உங்களுக்கு தேவ ஆவியானவர் இருக்க மாட்டார். There is no Spirit of God backing you. கவனிங்க, உங்களுக்கு பிறப்பு வந்து தேவனுடைய ஆவியானவர் இருக்க மாட்டார். If you want the Spirit of God backing you, உங்களுக்குள்ளாக திருப்பும் தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் உங்களை ஆதரவாக உங்களோடு கூட இருக்க when வேண்டுமானால், you take Psalm 51 verse 10, what I'm speaking on, நான் உங்களுக்கு இப்போது என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறேன் என்பதற்கு ஆதாரமாக சங்கீதம் 51க்கு நம்ம திருப்பிக் கொள்வோம். verse 10 and 11 அங்க says, 10ஆம் வசனமும் 11ஆம் வசனமும் சொல்லப்பட்டிருக்கிறது. he says in verse அங்க 11, 11ஆம் வசனத்துல அவர் சொல்றாரு, after he says, create in me a clean heart, தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும் என்று சொல்லிட்ட and he says, பிறகு, renew my spirit within me, நிலவரமான ஆவியை என் உள்ளத்துல புதுப்பியும் சொல்லிட்ட பிறகு, and then he goes on to say, பிறகு அவர் என்ன சொல்லிக் கொண்டு போகிறார் கேட்டால், cast me not away from your presence. ஆண்டவரே உம்முடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளாத. When transgression is before you, கவனிங்க, உங்களுக்கு முன்பாக மீறுதல்கள் இருக்கும்போது, when you have anger உங்களுடைய கோபம் over your workplace, அல்லது உங்களுடைய வேலை ஸ்தலத்துல when you have anger with your family, அல்லது குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு கோபம், when you have bitterness over yourself and others, மற்றவர்களை குறித்து உங்களுக்குள்ளாக வைத்துக் கொண்டிருக்கிற கசப்புகள், over your relationship, உங்களுடைய உறவு சம்பந்தப்பட்ட காரியங்கள், you cannot come as you are to be a part of God's table. இந்த மாதிரியான காரியத்துல கோபமோ கசப்போ வைராக்கியமோ வைத்துக் கொண்டிருப்பீர்களானால் கர்த்தருடைய திருவிருந்தில பங்கு கொள்வதற்கு நீங்க வர முடியாது. For such things, அப்படிப்பட்ட காரியங்களுக்காக he was bruised for our iniquity. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய அக்கிரமங்களுக்காக நொறுக்கப்பட்டார். Oh, I want a quick healing right now. உடனடியாகவே தேவனுடைய சுகம், I want a quick blessing right எனக்கு now. உடனடியாக தேவனுடைய ஆசீர்வாதம் வேண்டும். When I pray, God must answer. ஓ, கர்த்தர்ட்ட ஜெபித்தா உடனே சுகம் கிடைச்சிடணும், எனக்கு பதில் கொடுத்துருவாரு, எனக்கு எல்லாம் நடந்துரும். God puts you on a weight scale to wait for your blessings. ஆனாலும் தேவன் உங்களுடைய ஆசீர்வாதங்களுக்காக காத்திருக்கும்படிக்கு ஒரு எடை போட்டு பாப்பார். When you want God to bless you, தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு வேணும்னா, When you want தேவன் உங்களை God- ஆசீர்வதிக்கணும்னா, when you want God to heal you, அல்லது தேவன் உங்களை சுகப்படுத்த வேண்டுமானால், when you want God to enlarge your territory, தேவன் உங்களுடைய எல்லைகளை எல்லாவற்றையும் பெரிதாக்க when you வேண்டுமானால், want a spiritual growth in God, அல்லது தேவனுக்குள்ளாக ஆவிக்குரிய வளர்ச்சி உங்களுக்குள்ளாக வேண்டுமானால், it is not done by yourself. இதெல்லாம் நம்மளால செய்யற காரியம் அல்ல, செய்ய முடியாத காரியங்கள். You have to wait நீங்கள் patiently before God. பொறுமையோடு கூட தேவனுக்கு முன்பாக நீங்கள் காத்திருக்க வேண்டும். So many good things you want from God. உங்களுக்கு நிறைய நன்மையான காரியங்கள் தேவனிடத்திலிருந்து வர வேண்டும், கிடைக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறீங்க. You want a strong spiritual life. ஆனாலும் உங்களுக்கு ஒரு பலம் வாய்ந்த ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை தேவையா? You need a strong relationship with God. அப்படியானால் நீங்க தேவனோடு கூட ஒரு பலமான ஒரு உறவு உங்களுக்கு தேவைப்படுகிறது. You want to believe God more strongly. உங்களுக்குள்ளாக தேவனை இன்னும் அதிகமாக பலமாக நீங்க விசுவாசிக்க வேண்டும் என்று விரும்புறீங்களா? Your hope must be in God. அப்படியானால் உங்களுடைய நம்பிக்கை கர்த்தர் மேல இருக்க வேண்டும். There are times and seasons in the kingdom of God. நம்முடைய வாழ்க்கையில பார்ப்பீங்களானா சில காலங்கள் நேரங்கள் இருக்கிறது. God has a time. தேவனுக்கு ஒரு சில நேர காலம் And வைத்திருக்கிறார். then God has a season. அதுக்கு ஒரு சில காலமும் தேவன் வைத்திருக்கிறார். Everything under the sun there is a time and a season. சூரியனுக்கு கீழே எல்லாவற்றுக்கும் நேரமும் காலமும் உண்டு. So Jesus waited for 30 years. எனவே 30 வருஷமாக இயேசு கிறிஸ்து பூமியில வாழ்ந்தார். God keeps you on a waiting scale. அதே போலதான் தேவன் உங்களை காத்திருக்கிற இடையில தேவன் வைத்திருக்கிறார். God has kept your blessing somewhere. தேவன் ஏதோ ஒரு இடங்கள்ல உங்களுக்கு ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். When the day is ready for you to receive, நீங்கள் பெற்றுக்கொள்வதற்காக ஒரு நேரம் காலம் வந்து காத்திருக்கிறது. you don't have to ask that day, it is given. அதெல்லாம் நீங்க கேட்க வேண்டியதே இல்ல அந்த நாளை குறித்து, ஏனெனில் அதெல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டாயிற்று. Hallelujah. ஹalleluya. Keep on believing, keep on praising God. தொடர்ந்து தேவனை விசுவாசித்துக் கொண்டிருங்கள். தேவனை தொடர்ந்து நீங்கள் ஆண்டவரை ஸ்துதித்து ஆராதித்துக் கொண்டிருங்கள். Waiting means காத்திருக்கிறது என்றால் your hope is in God. கர்த்தர் மேல நீங்க நம்பிக்கையா இருக்கிறீர்கள் என்று பொருள். Waiting means காத்திருப்பது என்றால் I wait on the season and the time of God. நான் தேவனுடைய நேர காலகட்டத்திலே நான் நம்பிக்கையா இருக்கிறேன்னு அர்த்தம். Jesus had a price to pay for our blessings. இயேசு கிறிஸ்துவானவர் நம்முடைய ஆசீர்வாதங்களை கொடுப்பதற்காக அவர் கிரேத்து செலுத்தி இருக்கிறார். Patience is a beautiful thing in the Bible. கவனிங்க, வேதத்துல பொறுமை என்று சொல்லப்படும் போது ரொம்ப அருமையான காரியம்தான். When Jesus was bruised, ஆனால் இயேசுவானவர் காயப்படும் போது, when Jesus took the cross for us, இயேசு காயப்பட்டு நொறுக்கப்பட்டு நமக்காக சிலுவையை சுமக்கும் போது, when Jesus took the stripes in his back, இயேசு கிறிஸ்து தம்முடைய முதுகிலே வந்து அவர் தழும்பையை
பெற்றுக்கொள்ளும் போது, when he was going through the process of Calvary, கல்வாரி சிலுவையில் இதெல்லாம் அடைந்து அவர் சிலுவையை சுமந்து கொண்டு கல்வாரிக்கு போகும்போது, it was not easy. கவனிங்க, அதெல்லாம் சுலபமான காரியம் அல்ல. Even though he's a son of God, அவர் ஒரு தேவனுடைய குமாரனாக இருந்தாலும் he was bruised, அவர் நொறுக்கப்பட்டார், he was slashed, அவர் அடிக்கப்பட்டார், he took the price, அவர் அந்த கிரயத்தை he எடுத்துக்கொண்டார், hung on the cross, அவர் சிலுவையில தொங்கினார், he was naked on the cross. அவர் சிலுவையில அரை நிர்வாணமாக தொங்கினார். I want to tell you today, this morning, அன்றைக்கு ஒரு காலையில உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். God has kept a worthy life before you. தேவன் உங்களுக்கு முன்பாக ஒரு விதமான ஒரு பாத்திரத்தை வைத்திருக்கிறார். Are you worthy to obtain the life of Jesus? இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையை நீங்கள் எடுத்துக்கொள்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறீர்களா? God wants to prove that he is a God of blessing. தேவன் அவர் ஆசீர்வாதத்தின் தேவன் என்பதை நிரூபிக்கிறார். When you want to obtain the blessings, தேவனுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று இருக்கும்போது, blessings are in different forms. கவனிங்க, ஆசீர்வாதங்கள் வித்தியாசப்பட்ட உருவத்தில் இருக்குது. Family blessings, குடும்ப ஆசீர்வாதம், children blessing, பிள்ளைகள் ஆசீர்வாதம், believers blessing, விசுவாசிகள் ஆசீர்வாதம், a nation blessing, தேசத்தின் ஆசீர்வாதம், a city blessing. பட்டணங்களுடைய ஆசீர்வாதம், Everything is paid on the cross of Calvary. கவனிங்க, இந்த எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் கிரயம் கல்வாரி சிலுவையில சிந்தப்பட்டாயிற்று, கொடுக்கப்பட்டாயிற்று. God sent his son to be sacrificed on the cross of Calvary. கல்வாரி சிலுவையில தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை பலியாக கொடுத்து விட்டார். Somebody took your place. கவனிங்க, யாரோ ஒருவர் உங்களுடைய இடத்தை எடுத்துக்கொண்டார். When somebody gives you something which belongs to you, கவனிங்க, உங்களுக்கு உடையதாக இருக்கிற ஒரு காரியத்தை ஒருவர் உங்களுக்கு கொடுக்கும்போது, you say thank you to them. நீங்க என்ன சொல்வீங்க? நன்றின்னு சொல்வீங்க இல்லையா? But every day of our life, ஆனா நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் we only remember the cross on Good Friday or the seasons of 40 days. புனித வெள்ளி அன்றைக்கு மாத்திரம் தான் நம்ம சிலுவையை குறித்து நினைக்கிறோம். On the 40 days of அது meditation. மட்டும் இல்லாத அந்த 40 நாள் லெந்து காலத்திலே நினைத்து கொண்டிருக்கிறோம். But every day of your life, ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளிலும் you should think to yourself, நீங்கள் உங்களை யோசித்து பார்க்க வேண்டும். cross is bleeding. அந்த சிலுவை ரத்தம் கசிந்து கொண்டிருக்கிறது. Still the drop of blood of Jesus is bleeding. அந்த சிலுவையிலே இயேசு கிறிஸ்துவினுடைய ஒரு துளி ரத்தமானது கசிந்து கொண்டுதான் இருக்கிறது. When I say it's bleeding, அங்க கசிந்து கொண்டிருக்கிறது ரத்தம் என்று சொல்லும்போது, the transgressions of humanity, அப்போ மனுஷனுடைய மீறுதல்கள் அங்க இருக்கிறது, அதுக்காக சிந்தப்பட்டது என்பதை நம்ம பார்க்கிறோம். God is faithful to bless you today. தேவன் நம்மை இன்றைக்கு ஆசீர்வதிப்பதற்கு உண்மை உள்ளவராக இருக்கிறார். Sickness has no right to stay in your body. உங்களுடைய சரீரத்திலே வியாதி இருப்பதற்கு உரிமை கிடையாது. Most of the believers, அநேக விசுவாசிகள், they worried about their life, அவருடைய வாழ்க்கையை குறித்து கவலைப்பட்டு worried கொண்டிருக்கிறார்கள். about their sickness. அவருடைய வியாதியை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். Worry is the only thing that is controlling your life. ஏன் உங்களுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்டதான கவலைகள் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது? Worry about your promotion, உங்களுடைய பதவி worry உயர்வு about your education, உங்களுடைய படிப்பை worry about your salary, உங்களுடைய சம்பளத்தை worry குறித்து about கவலை, your health. உங்களுடைய ஆரோக்கியத்தை பற்றி கவலை. Oh, David says like this. தாவீது இப்படியாக சொல்லுகிறார். Chapter 56 verse 3. சங்கீதம் 56 3ஆம் வசனம். When you take Psalm 56 verse 3, 56 3ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்ளும் போது, when something makes you afraid of the things which is crippling you, ஏதோ உங்களை முடமாக்கி கொள்வதற்கு ஏதுவாக இருக்கிற ஒரு விதமான பயம், every enemy of your life, உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா விதமான சத்துருக்கள், David said like this, தாவீது இப்படியாக சொல்றார். I put my trust in the Lord. நான் பயப்படுகிற நாளிலே கர்த்தர் மேல நம்பிக்கை வச்சிருக்கிறேன். எத்தனை பேர் கருத்தை வைத்து சொல்லுவீங்க? ஏதோ ஒரு பயம் என்னை தாக்கும் பொழுது என் நம்பிக்கை கர்த்தர் மேல் இருக்கும். கரங்களை வைத்து சொல்லுங்க, கரங்களை வைத்து சொல்லுங்க. கரங்களை உயர்த்தி தயவு செய்து கரங்களை உயர்த்தி நான் பயப்படுகிற நாளிலே சொல்லுங்க, நான் பயப்படுகிற நாளிலே கர்த்தரிடத்திலே நான் நம்பிக்கை வைத்திருக்கிறேன். மறுபடியும் சொல்லுங்க, நான் பயப்படுகிற நாளிலே கர்த்தரை நம்புவேன். Some fear has crippled us. ஏதோ ஒரு விதமான பயம் நம்மளை முடமாக்கி வைத்திருக்கிறது. You must think to yourself, நீங்கள் உங்களை யோசித்து பார்க்க வேண்டும். the Son of God, தேவனுடைய குமாரன், he took my infirmities, என்னுடைய பலவீனத்தை எடுத்துக்கொண்டார். he took my sickness, என்னுடைய வியாதியை எடுத்துக்கொண்டார். it can be cancer, அது ஒருவேளை புற்றுநோயா those இருக்கலாம். watching me on YouTubeல நேரடியாக பார்த்து கொண்டிருக்கிறவர்களே, any incurable disease, உங்களுக்குள்ளாக குணமாக்கப்பட முடியாத வியாதி பட்டிருக்கலாம். Jesus took
on the cross of Calvary. ஆனா அதை கல்வாரி சிலுவையிலே இயேசு சுமந்து கொண்டார். He took my infirmities. என்னுடைய பலவீனத்தை எடுத்துக்கொண்டார். He was bruised. அவன் நொறுக்கப்பட்டார். For any transgression. எந்த விதமான என்னுடைய மீறுதல் நிமித்தமாக Jesus took that place. இயேசு அந்த இடத்தை எடுத்துக்கொண்டார். That's why we have the peace of God. அது தேவனுடைய சமாதானத்துக்காக நன்றி. Through this paying of ransom on the cross of Calvary. அவர் கல்வாரி சிலுவையிலே எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்தது நிமித்தமாக Jesus gave us peace. இயேசு சமாதானத்தை கொடுத்திருக்கிறார். Today you can have the peace of God. கவனிங்க, இன்றைக்கு உங்களுக்கு தேவ சமாதானம் இருக்கிறது. Do you know what is the tormentation or the harassment of the devil? அதாவது சாத்தானுடைய உபத்திரவம், சாத்தானுடைய வேதனை, சித்திரவதை என்ன தெரியுமா? Do you know how it is? அது எப்படி இருக்கும் தெரியுமா? அந்த சித்திரவதை Satan வேதனையும் is harassing the believers. சாத்தான் விசுவாசிகளை சித்திரவதை கொடுத்து கொண்டிருக்கிறார். Because they are not standing on the promise of the Lord. காரணம் தேவனுடைய வாக்குத்தத்தத்தில் விசுவாசிகள் நின்று கொண்டிருக்கிறார்கள். Your transgressions, your iniquities are taken on the cross. உங்களுடைய மீறுதல்கள், உங்களுடைய அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் சிலுவையிலே எடுத்துக்கொண்டார். That's why boldly David says. ஆகையால தான் தைரியமாக தாவீது சொல்றாரு, நான் பயப்படுகிற நாளிலே, நான் பயப்படுகிற நாளிலே கர்த்தரை நம்புவேன். கர்த்தரை நம்புவேன். எத்தனை பேர் கரங்களை தட்டி சொல்லுங்க? கரங்களை தட்டி சொல்லுங்க. பயப்படுகிற நாளிலே, எனக்கு ஒரு தேவன் உண்டு. எனக்கு ஒரு தேவன் இருக்கிறார். கல்வாரி சிலுவையில மரித்த ஒரு தேவன் உண்டு. உயிர் தெழுந்த தேவன் உண்டு. தேவன் உண்டு. அவரே நம்பி இருக்கிறேன். அவரையே நம்பி இருக்கிறேன். In the name of the Lord. கர்த்தருடைய நாமம் ஸ்தோத்திரிக்கப்படுவதாக. My trust is in the Lord. கர்த்தரை நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தரிடத்தில் நான் நம்பிக்கை வைத்திருக்கிறேன். That is where your blessing is. அங்கே தான் நம்முடைய ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. How much you believe God? அளவுக்கு நம்ம தேவனை விசுவாசிக்கிறோம். How much you pray and press towards the goal. கர்த்தரிடத்தில் நீங்க நம்பிக்கை வைத்து நீங்க ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்களோ, that much amount quickly your blessings will be released. அந்த அளவுக்கு சீக்கிரமாக உங்களுடைய ஆசீர்வாதம் வந்துவிடும். Hallelujah. 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 When you wait on the Lord patiently, கர்த்தருக்காக நீங்கள் பொறுமையோடு கூட காத்திருக்கும்போது God will renew your strength. தேவன் உங்களுடைய பலத்தை புதுப்பிப்பார். Amen. Hallelujah. Those who wait on the Lord shall renew their strength. காத்திருக்கிறவர்கள் தங்கள் பலனை புதுப்பித்துக் கொள்வார்கள். There is somebody is watching me on YouTube. இந்த YouTubeல பார்த்து கொண்டிருக்கிறவர்கள், you don't have to watch my name or my sermon. என்னுடைய பிரசங்கத்தையோ என்னுடைய பெயரையெல்லாம் நீ கவனிக்க தேவையில்லை. All you need to believe is Jesus. நீங்க விசுவாசிக்க வேண்டியதெல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மட்டும்தான். Trust in the Lord. கர்த்தர் மேல நம்பிக்கையா இருங்க. Wait patiently. கர்த்தருக்காக பொறுமையோடு காத்திருங்க. Your blessing is on your way. உங்களுடைய ஆசீர்வாதம் வந்து கொண்டிருக்கிறது. நல்ல கரங்களை தட்டி பார்க்கலாம். கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். உலகம் முழுவதும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நல்ல கரங்களை தட்டி நம் தேவன் எவ்வளவு பெரியவர் என்று கரங்களை தட்டி சொல்வோமா? மகா பெரிய தேவன், உன்னதங்களிலே வாசம் பண்ணுகிறவர், ஆசீர்வாதங்களை அனுப்புவார். Hallelujah. 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 Let our mind be focused on the Lord. கர்த்தர் மீது நாம வந்து கவனத்தை செலுத்த வேண்டும். When sickness comes, வியாதி வருதுச்சீங்களே, now doctor writes some medication. மருத்துவர் என்ன பண்ணுவாரு? இந்த மாத்திரை எல்லாம் போடுன்னு எழுதி கொடுப்பாரு. You know what is he writing over there? ஏன் தெரியுமா மாத்திரை மருந்தெல்லாம் எழுதுறாரு? I promise you, you have to take these medicines because you are sick. உன்னுடைய வியாதி நிமித்தமாக இந்த மாத்திரை மருந்தெல்லாம் நீ எடுக்க வேண்டும் என்று நான் உத்தரவிடுகிறேன். Hallelujah. Hallelujah. அது அவ்வளோ பத்திரமா வீட்டுக்கு கொண்டு போய் அவ்வளோ அழகா மாத்திரைகளை சாப்பிட்டு அவ்வளோ அழகா டைமுக்கு தூங்கி தேவையில்லாத காரியத்தின் மேல் நாம் கவனம் செலுத்துகிறோம் பிரியமானவர்களே. Hallelujah. Hallelujah. The word of the Lord says, ஆனா கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, you are healed by his stripes. அவருடைய தழும்புகளால நீ குணமாகி விட்டீர்கள். அதுதான் உன்னுடைய prescription. அதுதான் உங்களுக்கு மருத்துவர் கொடுக்கிற doctor certificate. அதுதான் மருத்துவர் கொடுக்கிற ஒரு சர்டிபிகேட். In the mighty name of Jesus. இயேசுவின் வல்லமை உள்ள நாமத்தினாலே உன் சரீரத்துல வியாதி இருக்க அனுமதி கிடையாது. உன்னுடைய சரீரத்துல வியாதி தங்குவதற்கோ இருப்பதற்கோ இடம் கிடையாது. நீ கரங்களை தட்டும் பொழுதே நீ சுகத்தை பெற்றுக்கொள்ற. நீ கரம் தட்டும் போதே நீ சுகத்தை பெற்றுக்கொள்றீங்க. நீங்க எவ்வளவுக்கு கரம் தட்டுறீங்களோ அவ்வளவுக்கு சுகம் வந்ததுக்காக ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். கரங்களை தட்டி சொல்லுங்க, எனக்கு சுகம் வந்ததுக்காக ஸ்தோத்திரம். ஹalleluya. ஹalleluya. அவர்களுடைய ஹalleluya. ஹalleluya. கிறிஸ்து இயேசுவுடைய தழும்பினாலே, அவருடைய தழும்பினாலே நான் சுகத்தை பெற்றுக்கொண்டேன். ஹalleluya. ஹalleluya.
I love the way the Bible puts it like that. ஏன் இப்படியாக வேதம் அந்த இடத்துல இப்படி சொல்லுகிறத குறித்து நான் ரொம்ப விருப்பப்படுகிறேன். I just have a joy over it. எனக்கு அதை நான் படிக்கும்போது ரொம்ப ஒரு மகிழ்ச்சியுள்ள களி கூறுகிறேன். Now watch me clearly. கவனிங்க, நல்ல தெளிவாக. Now listen to me clearly. நல்ல தெளிவாக என்னை கவனிங்க. Let your eyes be focused on me right now. உங்களுடைய கண்கள் எல்லாம் போய் என்னதான் பாத்துக்கணும். If you have a sickness, உங்களுக்கு ஒரு வியாதி இருக்குன்னு வெச்சீங்க. If you have a symptom in your body, உங்க சரீரத்துல ஏதோ ஒரு வியாதியினுடைய அடையாளம் இருக்குது. It is not just a sickness. சும்மா அது ஒரு வியாதி அல்ல. The Bible calls it, வேதம் அதுக்கு என்ன சொல்லுதுன்னா, it is the spirit of infirmity. அது பலவீனப்படுத்துகிற ஆவி. It is not just a disease. அது ஒரு வியாதி அல்ல. There is a spirit behind it. கவனிங்க, அதுக்கு பின்னாடி ஒரு ஆவி இருக்கிறது. It can be a generational curse. அது ஒருவேளை பரம்பரை சாபமா இருக்கலாம். It can be a witchcraft. அது ஒருவேளை சூனியத்தின் ஆவியா இருக்கலாம். It can be a curse. அது ஒரு சாபமா இருக்கலாம். It can be a yoke. அது ஒரு நுகமாக இருக்கலாம். But the Bible says, ஆனா வேதம் சொல்லுகிறது, by the stripes of Jesus, இயேசுவினுடைய தழும்புகளால you are healed. நீ சுகமாகி விட்டீர்கள். முடிஞ்சிருச்சுன்றார். எல்லாம் முடிந்து போனது. Out. எல்லாம் முடிந்து நிறைவேறிச்சு. Infection out. எல்லா தொற்றுகள் எல்லாம் sickness out. வியாதிகள் எல்லாம் போய் விட்டது. Spirit of infirmity out. பலவீனத்தின் ஆவி போய் விட்டது. எத்தனை பேர் நம்பி கரங்களை உயர்த்தி சொல்றீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? எனக்கு பலன், சுகம், ஆரோக்கியம் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே என் சரீரத்துக்கு வந்ததுக்காக ஸ்தோத்திரம். Hallelujah. Hallelujah. I give all glory and praise to God. எல்லா துதி கன மகிமை நான் தேவனுக்கு செலுத்துகிறேன். You know why? ஏன் தெரியுமா? God heals me every day. கர்த்தர் என்னை ஒவ்வொரு நாளும் சுகப்படுத்திக் கொண்டிருக்கிறார். Every minute God heals me. ஒவ்வொரு நொடியும் என்னை கர்த்தர் சுகப்படுத்துகிறார். Don't be distracted. தயவு செய்து உங்களுடைய கவனத்தை திசை திருப்பிக் கொள்ளாதீர்கள். Cell phone, just throw it away. செல்போனை தூக்கி வெளியில எறிங்க. God's word is important. கர்த்தருடைய வார்த்தை செல்போனை விட முக்கியம். When you receive the word in Promise Church, தேவனுடைய வார்த்தையை நம்ம சபையில நீங்க பெற்றுக்கொள்ளும்போது, for the whole week God will strengthen you. முழு வாரமும் தேவன் உங்களை பலப்படுத்துவார். From Monday till Sunday, திங்களிலிருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் healing, 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 healing. சுகம், சுகம், குணம், சுகம், ஆரோக்கியம், பலன் உங்களுக்கு கிடைக்கும். Hallelujah. Hallelujah. God's peace is available. தேவனுடைய சமாதானம் அங்க இருக்கிறது. These days we need the peace of God. இந்த நாட்களிலே தேவ சமாதானம் நமக்கு வேண்டுங்க. Without the peace of God, தேவ சமாதானம் இல்லாம you are a miserable person. நீங்கள் மிகவும் துக்ககரமான நபராக இருப்பீர்கள். Because nothing will be accomplished. காரணம் ஒன்றும் உங்க வாழ்க்கையில நடக்காது. The peace of God, தேவ சமாதானம், brings everything in accomplishment. நம்முடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் நிறைவேறும்படிக்காக கொண்டு வருகிறது. You know what? ஏன் தெரியுமா? I understood myself. நான் என்னை நானே புரிந்து கொண்டேன். I can lose everything. எல்லாவற்றையும் இழக்க முடியும். What I can't lose is this. ஆனா நான் எதை இழக்க முடியாது என்று கேட்டால், the peace of God. தேவ சமாதானம். The peace of God. தேவ சமாதானம். No problem can touch the peace of God. எந்த பிரச்சனையும் என்ன தேவ சமாதானத்தை தொடவோ ஆட்டவோ அசைக்கவோ முடியாது. பிரச்சனை இருக்கலாம், எனக்கு முன்பதாக என்ன வேணா நடக்கலாம், ஆனா எனக்குள்ள ஒரு சமாதானம் ஆண்டுகிட்டே இருக்கும். Hallelujah. Hallelujah. நல்ல கரத்தை உயர்த்தி ஒரு பெரிய அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். What we cannot lose, எதை நாம இழக்க முடியாது என்று கேட்டால், the peace of God. தேவ சமாதானம். That is where the strong believer Christian life is. அதுதான் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில ஒரு பலமாய்ந்த விசுவாசியா இருக்க முடியும். Not even one church believer around the globe has received this revelation. இந்த மாதிரியான ஒரு வெளிப்பாடு உலகத்தில் இருக்கிற எந்த ஒரு விசுவாசியும் பெற்றுக்கொள்வது இல்ல. You know why? ஏன் தெரியுமா? After the message, சபை செய்தி முடிஞ்சிட்ட பிறகு ஒரு queue நிக்கும், என்னன்னா பிரச்சனையை சொல்றதுக்கு. Hallelujah. அதெல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா சமாதானம் கிடையாது. Hallelujah. Hallelujah. Because when you have the peace of God, காரணம் அங்க சமாதானம் இல்ல. பிரச்சனை இருக்கிறதே தெரியாது. Hallelujah. Hallelujah. Peace of God will rule your mind and heart. உங்களுடைய சிந்தையும் உங்களுடைய இருதயங்களையும் தேவனுடைய இருதயம் ஆளுகை செய்யும். That is what Isaiah says. அதுதான் இங்க ஏசாயா சொல்லுகிறார். You will keep him in perfect peace. நீர் அவனை பூரண சமாதானத்தோடு காத்துக்கொள்வீர். Whose mind is stayed upon him. உம்மை உறுதியாய் பற்றிக்கொண்ட மனதை உடையவனை. Because he trusts the Lord. ஏனெனில் அவன் கர்த்தரிடத்தில் விசுவாசமா இருக்கிறான், நம்பிக்கையா இருக்கிறான். ஒரு ஆமென் சொல்லுங்க பாருங்க. ஆமென் சொல்றீங்களா? Hallelujah. Hallelujah. What do you mean by holding on to God?
கர்த்தரை உறுதியாய் பற்றி கொண்டிருப்பதுன்னா என்னங்க அர்த்தம்? Your trust hold on the Lord. அதாவது உங்களுடைய நம்பிக்கை கர்த்தரை பற்றி கொண்டிருக்க வேண்டும். That trust must be whole. அந்த நம்பிக்கைக்கு ஒரு பிடிப்பு இருக்க வேண்டும். When the problem comes, பிரச்சனை வரும்போது your eyes must be upon the Lord. உங்களுடைய கண்கள் கர்த்தர் மேல பதித்திருக்க வேண்டும். When the trouble comes, தொந்தரவுகள் தொல்லைகள் வரும்போது you should hold on to God. நீங்கள் கர்த்தரை பற்றி கொள்ள வேண்டும். When you trust the Lord, நீங்கள் கர்த்தரை நம்பியிருக்கும் போது God, peace of God comes upon you. தேவ சமாதானம் உங்களுடைய வாழ்க்கையில வந்துவிடும். ஒரு ஆமென் சொல்லுங்க பாருங்க. ஆமென் சொல்றீங்களா? ஒரு ஆமென் சொல்லுங்க ஒரு பாருங்க. ஆமென் சொல்லுங்களே. இந்த சமாதானம் எனக்கு வேணும் மட்டும் கரங்களை நல்லா தட்டி ஆண்டவரே எனக்கு இந்த சமாதானம் கொடுத்துருங்க. எனக்கு இந்த சமாதானம் கொடுத்துருங்க. எனக்கு இந்த சமாதானம் கொடுத்துருங்க. எனக்கு இந்த சமாதானம் கொடுத்துருங்கன்னு சொல்லுங்க. My mind, my heart must be focused on the Lord. இந்த சமாதானம் இருக்கும்போது என்னுடைய எண்ணமும் என் இருதயமும் தேவன் மீது கவனமாக இருக்கும். That is why the Bible says, அதுதான் வேதம் சொல்லுகிறது. for this peace இந்த சமாதானத்துக்காக Jesus was wounded for our transgressions. இயேசு கிறிஸ்து நம்முடைய மீறுதல் நிமித்தமாக நொறுக்கப்பட்டார். So the devil cannot torment us. ஆகையால சாத்தான் வந்து நம்மை ஒண்ணும் பண்ண முடியாது. That's why the bruise, ஆகையால தான் அவர் நொறுக்கப்பட்டார். the bruise that Jesus had for iniquity, இயேசு கிறிஸ்து பட்ட நொறுக்கம் வந்து ஆக்கிரமத்தின் நிமித்தமாக, the chastisement for our peace was upon him. நம் மீதுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை தீர்ப்பு அவர் மேல வந்து விட்டது. By his stripes அவருடைய தழும்புகளால I am healed. நான் சுகமானேன். That's when the communion becomes powerful for us. ஆகையால தான் நமக்கு அந்த திருவிருந்து மிகவும் வல்லமையுடையதாக மாறுகிறது. God is saying to you something today, this தேவன் morning. இன்றைக்கு இந்த திருவிருந்து நாளிலே ஏதோ ஒரு காரியத்தை பேசிக் கொண்டிருக்கிறார். Every wound in your mind, in your heart, in your life, I've taken it away. உங்களுடைய எண்ணத்திலும் உங்களுடைய இருதயத்திலும் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற ஒவ்வொரு அந்த காயமும் இயேசுவின் நாமத்திலே எடுத்துக்கொள்ளப்பட்டது. Millions of people, கோடிக்கணக்கான ஜனங்கள் they are living with wounded hearts. காயப்பட்ட இருதயத்தோடு கூட வாழ்ந்து They're living கொண்டிருக்கிறார்கள். with a wounded mind. காயப்பட்ட சிந்தை எண்ணத்தோடு வாழ்ந்து They're living with a கொண்டிருக்கிறார்கள். wounded relationship. காயப்பட்ட உறவு வாழ்க்கையோடு கூட வாழ்ந்து They're கொண்டிருக்கிறார்கள். living among the iniquities of life. காயப்பட்ட இந்த அக்கிரமத்தின் நிமித்தமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். That's why we lost the peace of God. ஆகையினால தாங்க நம்ம தேவனுடைய சமாதானத்தை இழந்திருக்கிறோம். When your relationship is without peace, கவனிங்க, அங்க உறவு இல்லைன்னா சமாதானம் இருக்காது. you know why? ஏன் தெரியுமா? Your relationship with God is not at peace. தேவனிடத்துல உறவு இல்லாவிட்டு சமாதானம் இருக்காது. When there is no peace in your life, ஆனா சமாதானமே உங்க வாழ்க்கையில இல்லைன்னா that's when the disease comes. அப்போதான் அங்க வியாதி வருது. Every thought of captivity brings disease. ஒவ்வொரு சித்தையினுடைய சிறையிருப்பும் வியாதியை கொண்டு வருகிறது. Every nerve is connected in the back. நம்முடைய எல்லா நரம்புகளும் வந்து முதுகுக்கு பின்னதாக தொடர்பு கொண்டதாக இருக்கிறது. And when you think a thought of captivity, ஏதோ நம்ம சிறையிருப்பு என்று நம்ம யோசிக்கும் போது, when there is no peace of God, தேவ சமாதானம் அங்க இல்லாம இருக்கும்போது, there is no healing in our body. நம்முடைய சரீரத்துல ஒரு சுகமோ பலனோ ஆரோக்கியமோ இல்லாம இருக்கும்போது, That's why we get fever, that's why we get vomiting sensation, that's why we get stomach pain, that's why we have constipation, that's why we have a lot of disease. ஆகையால தான் காய்ச்சல்கள் வருது, நமக்குள்ளாக இருமல் சளிகள் வருது, நமக்குள்ளாக ஒரு மலச்சிக்கல்கள் வருது, எல்லா விதமான வியாதிகள் நோய்களும் நம்மை வந்து தாக்குகிறது. Today you guaranteed healing is ஆனா available. இன்றைக்கு ஊர்ஜிதமான உத்தரவாதமான ஒரு சுகம் பலன் ஆரோக்கியம் உங்களுக்கு கிடைக்கிறது. Through the stripes of Jesus, இயேசு கிறிஸ்துவினுடைய காயப்பட்ட தழும்புகளால், through this communion, இந்த திருவிருந்தின் மூலமாக you can receive your healing. நீங்கள் சுகத்தை பெற்றுக்கொள்ள Receive முடியும். your peace. நீங்கள் சமாதானத்தை பெற்றுக்கொள்ள Receive முடியும். your healing in your நீங்கள் heart. தேவனுடைய சுகப்படுத்தப்பட்ட ஆரோக்கியத்தின் கரங்களை பெற்றுக்கொள்ள முடியும். Have a healthy heart before God. ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கை கர்த்தருக்கு முன்பாக உங்களுக்கு கிடைக்கும். Which is a healthy heart? எது அந்த ஆரோக்கியமான இருதயம்னா என்ன? A heart which is clean before God. நம்முடைய இருதயம் கர்த்தருக்கு முன்பதாக சுத்தமானதாக A இருக்கும். heart which can worship freely. தேவனுக்கு முன்பாக நம்மை நல்ல விடுதலையோடு கூட ஆராதிக்கிற இருதயம். A heart which flows with joy. மகிழ்ச்சி நிறைந்த நம்முடைய இருதயம். A heart which is filled with the presence. நல்ல தேவ பிரசன்னத்தினால நிரப்பப்பட்டிருக்கிற இருதயம். That's why David asked in Psalm 51 verse 12. ஆகையினால தான் தாவீது சங்கீதம் 51:12 அப்படியாக கேட்டார், Restore me the joy of your salvation. ரட்சிப்பின் சந்தோஷத்தை எனக்கு திரும்ப தாரு. Because I'm sick in my mind. என் எண்ணத்திலே நான் வியாதிப்பட்டிருக்கிறேன். Because I have unclean heart. நான் ஒரு அசுத்தமுள்ள இருதயம் கொண்டவனாக இருக்கிறேன். I can't feel the presence of நான் God. தேவனுடைய பிரசன்னத்தை நான் முற்றிலுமாக I don't have தள்ளப்பட்டிருக்கிறேன். the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர் என்னிடத்தில் இல்லை.
Lord, give me ஆண்டவரே your joy, நான் இழந்து போன the சந்தோஷத்தை joy of your salvation, ரட்சிப்பின் சந்தோஷத்தை எனக்கு கொடுங்க the ஆண்டவரே joy which will restore me. எனக்கு கொடுக்கப்படும் இழந்து போன சந்தோஷம் எனக்கு திரும்ப கொடுக்கும்படி கேட்கிறேன். Hallelujah. ஹalleluya Hallelujah. ஹalleluya Hallelujah. ஹalleluya. Restore me the joy. அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை எனக்கு திரும்ப தாரும் ஆண்டவரே. The worldly joy is for few time. உலக சந்தோஷம் எல்லாம் சும்மா மாயையானது கொஞ்ச காலம் தான். It's for few hours. அது கொஞ்ச காலகட்டம். It's for few days. அது கொஞ்ச நாட்கள் மட்டும் தான். It's for few years. அது கொஞ்ச வருஷம் மட்டும் தான். When the reality of life strikes your life, உங்களுடைய வாழ்க்கையில நிஜமான காரியங்கள் உங்களை தாக்கும் போது மாத்திரம் தான். and that's when we become sick and tired. அப்போதுதான் நம்ம காயப்பட்டு வியாதிப்பட்டு நம்ம கலை விழுந்து போகிறோம். Can you pray a whispering prayer today? நாம இன்றைக்கு ஒரு மெல்லிய ஜெபத்தை நாம ஏறெடுப்போமா? God's ear is open today. தேவனுடைய செவிகள் திறந்திருக்கிறது. It's not just closed. அது மூடப்பட்டதாக இல்லை. Every little sound on the earth God hears. பூமியிலே செலுத்தப்படுகிற ஒவ்வொரு சின்ன சின்ன சத்தம் கூட கர்த்தர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். That's why God compares the Bible text with a bird. ஆகையினால தான் தேவன் தம்முடைய வார்த்தைகளை பறவைகளுக்கு நிகராக ஒப்பிடுகிறார். He hears their sounds. அங்க சத்தங்கள் அது கேட்கும்போது He hears the leaf sound, the mountains. நம்ம இந்த மலைகள் இந்த இலைகளுடைய சத்தத்தை கேட்கிறார். He hears the roar of an ocean. நாம அந்த கடல்ல வருகிற அந்த சத்தத்தையும் கேட்கிறோம். He can hear your prayer today. அப்ப அப்படி எல்லாம் சத்தத்தை கேட்கிற போது உங்களுடைய ஜெபத்தையும் அவர் கேட்க He முடியும். can hear your prayer. Whisper that prayer. உங்களுடைய ஜெபம் மெல்லிய ஜெபம் கர்த்தர் கேட்கிறார். How long you can complain to yourself and say, I'm sick and tired of this life. எவ்வளவு காலம் தான் நீங்கள் இப்படியாக குறை சொல்லிக் கொண்டிருக்கீங்க, இந்த வியாதிப்பட்டு நான் களைப்பா இருக்கிறேன் என்று சொல்லிக் கொண்டிருக்க முடியும்? The Bible says, வேதம் சொல்லுகிறது, the Lord said. கர்த்தர் சொல்லுகிறார். The Bible says, the Lord said. வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் சொல்லுகிறார். I've surely seen the oppression of my people. என்னுடைய ஜனங்களுடைய ஒடுக்கத்தை நான் காண்கிறேன். I've heard their cry. அவர்களுடைய கூப்பிடுகிற சத்தத்தை நான் கேட்டேன். And I know their sorrow. அவர்களுடைய வருத்தம் வேதனையை நான் அறிந்திருக்கிறேன். What a beautiful verse is there. என்ன மாதிரி வசனம் பாருங்க அது. A God of the universe. இந்த பிரபஞ்சத்தின் தேவனாகிய கர்த்தர், The heaven பரலோகம் is his throne. அவருடைய சிங்காசனம், The earth is footstool. பூமி அவருடைய பாதப்படியா இருக்கிறது. That God, அந்த தேவன், Elohim, எலோகிம் சிருஷ்டித்த தேவன் seen the oppression of the people. ஜனங்களுடைய ஒடுக்கத்தை பார்க்கிறார். I heard their cry. நான் அவருடைய கூப்பிடுதலை கேட்டேன். I know their sorrow. நான் அவளுடைய வருத்தம் வேதனை எல்லாத்தையும் பார்த்தேன். Somebody is crying today. இன்றைக்கு ஒரு சில பேர் இப்படியாக அழுது கொண்டு தேம்பி Somebody is going கொண்டிருக்கிறீர்கள். through oppression ஒரு today. சில பேர் இன்றைக்கு இப்படியாக ஒடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். Somebody is crying with a ஒரு சில broken heart பேர் today. ஒடுக்கப்பட்ட இருதயத்தோடு கூக்குரலிட்டு கொண்டிருக்கிறீர்கள். Somebody in the church with a heavy heart. சபையில இருக்கிற ஒரு சில பேர் இப்படியாக பாரப்பட்டு இருக்கிறீர்கள். You know something, when you're with a heavy heart, உங்களுக்கு தெரியுமா, ஒரு பாரமான இருதயம் இருக்கும்போது you cannot even listen to a message. நீங்கள் ஒரு செய்தியை கூட கேட்க முடியாதுங்க. Is there somebody like this அந்த today? மாதிரி பாரத்தோடு கூட செய்தியை கேட்க முடியாத நிலையில இங்க இருக்கிறீங்களா யாராவது? The Bible says, அப்படிப்பட்டவங்களுக்கு வேதம் சொல்லுது, God hears the whispering prayer. தேவன் அந்த மெல்லிய ஜெபத்தை கேட்கிறார். You don't even to give sounds. நீங்க ஏதோ ஒரு சத்தத்தோடு கூட அந்த ஜெபத்தை ஏறெடுக்க வேண்டியதில்லை. From your heart to his heart. உங்களுடைய இருதயத்திலிருந்து அவருடைய இருதயத்துக்கு, இருதயபூர்வமாக Your heart to his heart. உங்களுடைய இருதயத்திலிருந்து அவருடைய இருதயத்துக்கு. David stole the heart of God. David could steal the heart of God. தாவீது தேவனுடைய இருதயத்தை காண்கிறவங்க இருக்கும்போது You can steal the heart of God. நீங்களும் தேவனுடைய இருதயத்தை காண முடியும். You can have a worship today. நீங்கள் இன்றைக்கு தேவனை ஆராதிக்க முடியும். You can have a whispering prayer நீங்கள் today. இன்றைக்கு ஒரு மெல்லிய ஜெபத்தை தேவனுக்கு ஏறெடுக்க முடியும். He was wounded அவர் நொறுக்கப்பட்டார். for our transgression. நம்முடைய மீறுதல்கள் He நிமித்தமாக was நொறுக்கப்பட்டார். bruised for our iniquities. அவர் நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் காயப்பட்டார். Chastisement for our peace நம்முடைய சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை தீர்ப்பு அவர் மேல was வந்து விட்டது. upon him. அவர் மேல வந்துச்சு. The cross has done the job. கல்வாரி சிலுவையில
has healed us today. நம்ம இன்றைக்கு சுகப்படுத்தி இருக்கிறது. Many people in the church, சபையில இருக்கிற அநேக ஜனங்கள், they are called as believers, அவர்கள் விசுவாசிகள் என்று சொல்லிக் கொள்கிறார்கள். but their emotional area is controlling them. ஆனால் அவர்களுடைய உணர்வு பூர்வமான உணர்ச்சி சம்பந்தப்பட்ட பகுதி அவர்களை வந்து ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது. Broken heart, உடைக்கப்பட்ட இருதயம், deep wounds, ஆழமான காயங்கள், scar, guilt and shame மேலும் அந்த காயம், குற்ற மனப்பான்மை, வெட்கம் separates us from God. இதெல்லாம் என்ன பண்ணுதுன்னா கர்த்தரை விட்டு நம்ம பிரித்து வைத்து விடுகிறது. You cannot pray that prayer. நீங்கள் ஜெபமே ஒரு நல்ல ஏறெடுக்க முடியாது. When I say that prayer, நான் என்ன ஜெபம் என்று சொல்லும்போது with a wholeheartedly, முழு இருதயத்தோடு ஏறெடுக்கிற ஜெபம், with a heart of faith, ஒரு விசுவாசத்திலே எடுக்கிற இருதயத்திலே எடுக்கிற with ஏறெடுக்கிற a heart ஜெபம், of humbleness and simplicity, ஒரு எளிமையோடு தாழ்மையோடு கூட ஏறெடுக்கிற இருதயத்திலிருந்து வருகிற ஜெபம். because he hears the cry of his people. காரணம் தேவன் தம்முடைய ஜனங்களுடைய கூக்குரலை கேட்கிறார். When you have heaviness in your heart, உங்களுடைய இருதயத்தில் இப்படிப்பட்ட பாரம் இருக்கும்போது your eyes does not cry, உங்களுடைய கண்கள்ல இருந்து கண்ணீர் வராது, your heart cries. ஆனா இருதயம் வந்து கண்ணீர் விடும், அது அழுவும். There is somebody here today, இன்றைக்கு இங்க எத்தனை ஒரு சில பேர் இருக்கீங்க, their heart is crying, இருதயம் அழுது கொண்டு இருக்கிறது. deep deep emotional stress and pain and agony. மிகவும் ஆழமாக உங்களுக்குள்ள உணர்வு பூர்வமான ஒரு மன அழுத்தம், மிகவும் காயம், வேதனை உங்களுக்குள்ளாக இருக்கிறது. Because I feel them in my heart. ஏன் அப்படிப்பட்ட ஒரு மன வியாகுலத்தை என் இருதயத்திலே நான் உணர்கிறேன்? Because you have spoken to the problem, no solution. ஏன்னா நீங்க அந்த மாதிரி பிரச்சனையை சொல்லிட்டீங்க, ஆனா தீர்வு வரவில்லை. You have talked about the problem. பிரச்சனையை தான் நீங்க சொல்லிட்டீங்க. You have complained about the problem. நீங்கள் பிரச்சனைகளை குறித்து You குறை have murmured சொல்றீங்க. about the problem. நீங்கள் பிரச்சனைகளை குறித்து You have முறுமுறுக்கிறீங்க. shouted about the problem. நீங்கள் பிரச்சனைகளை குறித்து நீங்க இப்படியாக You have சித்திரப்பட்டிருக்கீங்க. been nasty about the problem. நீங்கள் பிரச்சனைகளை குறித்து பாதிக்கப்பட்டிருக்கீங்க அந்த அளவுக்கு. But what we don't know is this. ஆனா என்ன நம்ம அறியாம இருக்கிறோமோ இதுதான். He was wounded for our transgressions. அந்த மாதிரியான மீறுதல்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், காயப்பட்டார். He has taken that wound. அந்த காயத்தை அவர் எடுத்துக்கொண்டார். There is somebody who's watching me on YouTube. யூடியூப் மூலமாக பார்த்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு நான் சொல்லுகிறேன், You think your life is over உங்களுடைய வாழ்க்கை முடிஞ்சிச்சுப்பா, எல்லாம் முடிஞ்சிச்சு நினைக்கிறீங்களா? because of something nasty happened to you. ஏதோ உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கிற ஒரு மோசமான காரியத்தை நிமித்தமாக, Because of your family is mean to you. ஏதோ ஒரு குடும்பம் உங்களுக்கு தேவைப்படுகிற நிமித்தமாக, Somebody insulting you, mocking at you, ஏதோ உங்களை கேலி பண்ணி, உங்களை கிண்டல் பண்ணி, உங்களை அவமானப்படுத்தினது நிமித்தமாக, and you're getting sick every day about this ஒவ்வொரு situation. நாளும் ஐயோ இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு வேதனைப்பட்டு வியாதிப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். Believers in the church, சபையில இருக்கிற விசுவாசிகள், you're working hard. நீங்கள் கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்க, You're கடினமாக earning your money hard. நீங்கள் கடினமாக உழைத்து நீங்க சம்பாதிக்கிறீங்க. You have a good family. உங்களுக்கு ஒரு நல்ல குடும்பம் You have இருக்கிறது, good children. நல்ல பிள்ளைகள் இருக்கிறது. Can I tell you something about you? ஆனா உங்களை குறித்து நான் ஒரு காரியத்தை சொல்லட்டுமா? You have a wounded heart. காயப்பட்ட இருதயம் உங்களுக்கு இருக்குதுங்க. You have a wounded heart. உங்கள் இருதயம் காயப்பட்டு இருக்குது. There is something, a wound in your heart. ஏதோ ஒரு காரியம் உங்களுடைய இருதயத்திலே காயமாக இருக்குது. Something which is not supposed to happen in your life that happened. உங்களுடைய வாழ்க்கையில நடந்தேற கூடாத ஏதோ ஒரு காரியம் நடந்துருச்சு. Because the Bible says here, ஆனா இங்க வேதம் சொல்லுது, when God says in his word, கர்த்தர் தம்முடைய வார்த்தையில இங்க சொல்லும்போது, I know their sorrow, உங்களுடைய உபத்திரவம் வருத்தத்தை நான் அறிந்திருக்கிறேன். and that's why Jesus took that heavy cross. ஆகையால தான் ஆண்டவர் அந்த பாரமான சிலுவையை சுமந்தார். As we head to the Good Friday, நாம் இப்பொழுது அந்த புனித வெள்ளிக்கு நெருங்கி கொண்டிருக்கிறோம். remember, நினைத்து கொள்ளுங்க, you are getting healed. நீங்கள் குணமாகி You are கொண்டிருக்கிறீர்கள். restored. நீங்கள் மறுபடியும் You are திரும்ப set கொடுக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் free. விடுதலையாக்கப்பட்டிருக்கிறீர்கள். You will have the blessing of நீங்கள் your life. ஆசீர்வாதம் உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்கிறது. No more delays in your life. இனி உங்களுடைய வாழ்க்கையில எந்த விதமான பிரச்சனைகள் சாத்தான்கள் ஒன்றும் கிடையாது. The affirmation of your blessing is communion. அந்த ஆசீர்வாதத்தினுடைய உறுதி இந்த திருவிருந்து. As we break bread, நாம் இப்பொழுது அப்பத்தை பிட்கும் போது, as we drink his blood, நம்முடைய ரத்தத்தை நம்ம குடிக்கும் போது, as we do it as often, இந்த காரியத்தை அடிக்கடிக்கு நம்ம செய்யும் போது, in remembrance of the cross of Calvary, கல்வாரி சிலுவையை நினைத்துக் கொண்டிருக்கிற வேளையில Jesus
Jesus says to you this morning, இயேசு இந்த காலை வேளையில உங்களை பார்த்து சொல்லுகிறார், by my stripes you are healed. என்னுடைய தழும்புகளால நீங்கள் குணமானீர்கள். You will become a whole new person. நீங்கள் முழுவதுமாக நீங்கள் சுகமாக்கப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள். சிந்தை, ஆத்மா, சரீரம், உங்க ஆவி கர்த்தர் சுகப்படுத்திக் கொண்டிருக்கிறார். ஆவிய, ஆத்மா, சரீரத்தை தேவனாகிய கர்த்தர் சுகப்படுத்திக் கொண்டிருக்கிறார். Because problems have crushed you. ஏனெனில் பிரச்சனைகள் உங்களை நொறுக்கி இருக்கிறது. Problems has pushed you to the corners of life. பிரச்சனைகள் உங்களுடைய வாழ்க்கையை ஒரு மூலைக்கு உங்களை ஒதுக்கி வைத்திருக்கிறது. Come back to the cross. வாங்க வாங்க சிலுவைக்கு திரும்ப வாங்க. At the cross there's room at the cross. அந்த சிலுவை கிட்ட நீங்க நெருங்கி வாங்க. The cross is a sign of welcome for anybody. சிலுவை என்பது எல்லாரும் வாங்க வாங்கன்னு வரவேற்கிற ஒரு சின்னமாக இருக்கிறது. Come unto me all who are weary and laden and burdened. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவங்களே எல்லாரும் என்னிடத்தில் வாங்க. I will give you rest. நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருகிறேன். Where is your rest today? எங்கெங்க உங்களுடைய இளைப்பாறுதல்கள் அல்லது ஓய்வு இருக்கிறது? Is it your family? அதுவும் குடும்பத்தில் இருக்கிறதா? Is it your workplace? அல்லது உங்களுடைய வேலை ஸ்தலத்தில் இருக்கிறதா? Is it Marina Beach? அல்லது மெரினா பீச்சில் இருக்கிறதா? Is it trade exhibition? அல்லது இந்த மாதிரி சுற்றுலா பொருட்காட்சியில் இருக்கிறதா? Nowhere the rest of life. எங்குமே கிடையாது வாழ்க்கையில உங்களுடைய இளைப்பாறுதலோ ஓய்வோ. Can only offer you restlessness. வாழ்க்கையே என்றாலே உங்களுக்கு ஒரு ஓய்வில்லாத இளைப்பாறுதல் அற்ற காரியத்தை தான் கொடுக்கிறது. There will be tribulation. கண்டிப்பாக அங்க உபத்திரவம் உண்டு. As I have overcome, நான் இந்த உலகத்தை ஜெயித்தது போல you shall also overcome. நீங்களும் இந்த உலகத்தை ஜெயிப்பீர்கள். Life is a life of battle and victory. வாழ்க்கையே யுத்தங்களும் அங்க வெற்றியும் சிறந்ததாக தான் இருக்கிறது. But the good news of life, ஆனா வாழ்க்கையில் இருக்கிற ஒரு நற்செய்தி என்ன தெரியுமா? in the kingdom in Christ Jesus, கிறிஸ்து இயேசுக்குள்ளாக இருக்கிற அந்த ராஜ்யத்திலே somebody took the place of transgression. அந்த மீறுதலுக்கு ஏதுவான இடத்தை ஒருத்தர் எடுத்துக்கொண்டார். At the place of cross, அந்த கல்வாரி சிலுவை என்ற இடத்துல, in the mountain called Golgotha. அந்த கொல்கத்தா மலையில. Do you know what's the meaning of Golgotha? கொல்கத்தா என்ன தெரியுமா உங்களுக்கு? Place of many skull. அங்க நிறைய மண்டை ஓடுகள் நிறைந்த ஒரு இடம். You know why it's place of skull? ஏன் தெரியுமா அங்க மண்டை ஓடு நிறைந்ததாக மண்டை ஓடி போடுகிற இடமும் காட்டுகிறது. For every agony of pain, ஒவ்வொரு வேதனையுடைய மன வியாகுலங்களும், tormentation in your mind, உங்களுடைய சிந்தையில் இருக்கிற சித்திரவதைகளும், for the thoughts of iniquity and negativity, அக்கிரமங்கள், நொறுக்க மீறுதல்கள் நிமித்தமாக வருகிற எல்லா சிந்தைகள், எண்ணங்களும், he had a crown of thorns. அங்க அந்த முள்கிரீடமாக அந்த போட்டுக்கொண்டார். Whenever you go negative, away from the church, away from the Christian life, சபை வாழ்க்கையிலிருந்து, கிறிஸ்தவ வாழ்க்கையிலிருந்து எந்த விதமான இப்படிப்பட்டதான எதிர்மறையான காரியங்கள், when you speak against God, நீங்கள் தேவனுக்கு விரோதமாக எழும்பும்போது, you are again putting Jesus on the cross. மறுபடியும் இயேசுவை நீங்கள் சிலுவையிலே அறைகிறீர்கள். You are crucifying him again. இயேசுவை மறுபடியும் நீங்கள் சிலுவையிலே அறைகிறீர்கள். As believers you are crucifying him. விசுவாசிகளாக இருக்கிற நாம் மறுபடியும் இயேசுவை சிலுவையிலே அறைகிறோம். Can you stand up on your feet? நீங்கள் உங்கள் இருக்கிற இடத்தில் எழுந்து நிற்பீர்களா? It's time to reclaim our rights. நம்முடைய உரிமைகள் எல்லாவற்றையும் மறுபடியும் உரிமையாக்கி கொள்கிற காலம் நேரம் இது. To reclaim our blessings. ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை மறுபடியும் நம்ம உரிமை கொள்கிறது. Satan has stole. என்னென்ன காரியத்தெல்லாம் சாத்தான் உங்களிடத்திலிருந்து திருடி கொண்டானோ, Jesus restored back the heavenly keys. பரலோகர் அந்த சாவிகள் மூலமாக உங்களுக்கு அந்த ஆசீர்வாதங்களை திரும்ப கொடுக்கிறார். And that's why the Bible says, அதைத்தான் வேதம் கூறுகிறது, whatsoever you bind on this earth shall be bound in heaven. பூமியிலே நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ அவைகள் அனைத்தும் பரலோகத்தில் கட்டப்படும். Whatever you loosen on this earth shall be loosened in heaven. பூமியிலே எவைகளை நீங்கள் கட்டவிழ்ப்பீர்களோ பரலோகத்தில் கட்டவிழ்க்கப்படும். Your freedom is just 1 minute away. உங்களுடைய விடுதலை இன்னும் ஒரு நிமிஷத்தில் இருக்கிறது. It's in your mouth. அது உங்களுடைய வாயில தான் இருக்கிறது. By the confession of your mouth. உங்களுடைய வாயிலே நீங்க அறிக்கை இடுகிற அறிக்கையில இருக்கிறது. By your faith of confession. உங்களுடைய விசுவாசத்தினுடைய அறிக்கையில இருக்கிறது. When you proclaim the God of your life. உங்களுடைய வாழ்க்கையில தேவன் இருக்கிறார், தேவனை குறித்து நீங்கள் அறிக்கை செய்யும்போது, the blood of Jesus will cleanse you now. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் உங்களை சுத்திகரிக்கிறதாக இருக்கும். Lift your hands right now. கரங்களை உயர்த்துங்கள். Lift your hands right now. கரத்தை கர்த்தருக்கு நேராக உயர்த்துங்கள். Is there any sin in your life? உங்களுடைய வாழ்க்கையில ஏதாவது பாவங்கள் இருக்கிறதா? Yes. ஆமா. Born of flesh.
மாம்சத்திலே பிறந்திருக்கிறோம். Every day we fall in something. ஒவ்வொரு விஷயத்திலேயும் நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம ஏதோ காரியத்துல விழுந்து விடுகிறோம். In our thoughts, நம்முடைய சிந்தை வாழ்க்கையில, in our deeds, நம்முடைய செயல் வாழ்க்கையில, in our actions, நம்முடைய எண்ணங்கள் வாழ்க்கையில, in and all that we do and say, நாம செய்கிற எல்லாவற்றிலும் என்ன சொல்வோம்? we fall into something. ஏதோ ஒரு விஷயத்துல நம்ம விழுந்துட்டோங்க. If you know that you're falling into something, நீங்க எந்த காரியத்துல விழுந்தீங்க என்பதை குறித்து உங்களுக்கு தெரியும். it's time to cleanse. இந்த நேரம் சுத்திகரித்துக் கொள்கிற நேரம். Lift your hands. கரங்களை கர்த்தருக்கு நேராக உயர்த்தி, the blood of Jesus, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் falls upon you now. உங்கள் மீது இப்பொழுது வந்து ஊற்றப்படுகிறது. யாருக்கெல்லாம் சுத்திகரிப்பு வேண்டுமோ, கர்த்தர் சுத்திகரிக்கணுமோ, கரங்களை உயர்த்தி ஆண்டவரே என்னை புதுப்பியன்னு சொல்லுங்க. ஆண்டவரே என்னை சுத்திகரிங்கப்பா. போதும் இந்த வாழ்க்கை, பாவமான காரியங்கள் போதும்பா. என்னுடைய வாழ்க்கையில நினைவுகள், யோசனைகள், நான் தூங்கும் பொழுது, பேசும் பொழுது, நடக்கும் பொழுது செய்த காரியங்கள் எல்லாவற்றுக்கும் மன்னிப்பு கேளுங்க. God wants to make you worthy. தேவன் உங்களை பாத்திரங்களாக மாத்துகிறார். எல்லோரும் சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.